எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நம்ம ஒரு செடியில நமக்கு காய் காய்ச்சிருக்குது. அதை அறுவடை தான் பண்ண போறேன். வாங்க, அது என்ன செடி, அது என்ன பழம் அப்படிங்கறத பாத்திரலாம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த செடிக்கு பந்தல் போட்டிருக்கிறாரு. இது என்ன செடி அப்படின்னாக்கா கொடி சம்மங்கி. அப்படியே பச்சை கலர்ல சம்மங்கி பூ பூக்கும் இல்லைங்களா, அந்த செடி தான். வச்சு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு செடியா. பந்தல் போடுங்கண்ணான்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குது இல்லைங்களா, அதனால கொத்துறதுக்குலாம் ஆள் வரவே இல்லை. அதனால சரி இப்போ போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்காரு. இப்போ சூப்பராக இப்போ இதுக்கு மேலே பந்தல் மேலே கொடி ஃபுல்லாக ஏறுனுச்சுனாக்கா இதுக்கு மேலே சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சிரும். இது ஒரு பந்தல் போட்டிருக்காரு. அப்புறம் இன்னொரு பந்தலும் போட்டிருக்காரு. நம்ம பேஷன் ஃப்ரூட்டுக்கு ஒரு பந்தல் போட சொன்னோன்னா அதுக்கும் அங்கே பந்தல் போட்டு வச்சிருக்காரு. இப்போ தான் இது ரெண்டுக்கும் பந்தலே போட்டு கொடுத்துருக்குறாரு. சரிங்களா, வாங்க நம்ம போய் அந்த லங்கோன் காய் தான் நிறைய காய்ச்சிருக்குது, அதை அறுவடை பண்ணிடலாம் இன்னைக்கு. குட்டி பாய், இன்னும் கீழே எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செடி பிடிங்கிட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னும் பேஷன் ஃப்ரூட் செடி இன்னும் வைக்கல, சும்மா பந்தல் மட்டும் போட்டு எல்லாம் கோல் மட்டும் போட்டு வச்சிருக்கோம். இதுதான் நம்ம லங்கோன் செடி. இது இன்னைக்கு என்ன வேலை செஞ்சோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக எல்லா செடிக்குமே இங்கே இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பல வகை செடிங்களுக்குமே எருவு கொட்டியிருக்கிறாங்க. எருவு கொட்டியாச்சு. நாளைக்கு கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு போட்டு நல்லா கொத்தி விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். காய் நிறைய காய்ச்சிருக்கு, பறித்து பார்க்கலாம். குட்டி குட்டி உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குல்ல. திரண்டுருச்சா நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னாக்கா, காயை நல்லா உடைச்சிட்டு பார்த்தேன். உள்ள பார்த்தீங்களா, விதை கருப்பாக இருக்கணும். சரியான இனிப்பாக இருக்குதுங்க. விதையும் போட்டு வச்சுக்கலாம். விதை போட்டால் முளைச்சி வந்துடுது. விதையும் போட்டுக்கலாம். இவ்வளோ பெருசாகிற காய் மட்டும் பறிச்சுக்கலாம். நல்லா இந்த செடி கூட என்னால் காப்பாற்ற முடிஞ்சிருச்சு. ஆனால் ரம்பூட்டானை காப்பாற்றவே முடியலைங்க. அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு செடிக்கு ரம்பூட்டான் வச்சேன், அது கருவிட்டு வருது. பக்கத்தில் கொஞ்சம் காட்டு வந்து அது 1500 ரூபா போட்டு வாங்கி வச்சேன். ஆனாலும் அது கருவிட்டு போயிடுச்சு. ஆனாலும் விட மாட்டேன். அந்த செடியை மறுபடியும் இன்னொன்று வாங்கி அதை கொண்டுட்டு போய் நம்ம பாக்கு மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த தோப்புக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு வெயில் இருக்கக்கூடாதான், நிழலில் தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம பாக்கு மரமாக இருந்தால் அங்கே கொஞ்சம் நிழலாக தானே இருக்கும், அதனால் அதில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் இது நல்லா வெயில் தாக்கு பிடிச்சிருச்சுங்க. நீங்கள் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா வாங்கி கூட வைங்க. நான் இப்போ தான் எல்லா விதை போட்டு முளைக்க வச்சுருக்கேன். நல்லா இவ்வளோ பெருசு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் சேல்ஸுக்கு நான் கொடுக்குறேன், வேணுங்கிறீங்க வாங்கிக்கோங்க. இப்போ இருக்கிறது எல்லாமே பறிச்சிடலாம். ஆனால் ஆல் சீசனுங்கிற மாதிரி எல்லா வருஷம் பூராவுமே இது காய் இருக்குதுங்க. எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேன். மயிலு 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 மயிலம்மா. காய் எல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டேன். எல்லா காயும் பறிக்கலிங்க, சும்மா கொஞ்சம் தான் பறிச்சிருக்கேன். ஏன்னா ஒட்டுக்கா எல்லாத்தையும் பறித்து வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படின்ட்டு, தேவைப்படுறப்ப அப்பப்போ பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மட்டும் பறிச்சுட்டு வந்துக்கிறேன். ஏன்னா எப்போ இது தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒட்டு பறிச்சிக்கலாம் இல்லைங்களா. ஒட்டுக்கா பறித்து வச்சா எல்லாம் பழுத்து போய் வீணாக போயிடும். அதுக்காக தான் கம்மியாக பறித்து வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி இந்த செடிங்களை எல்லாத்தையுமே பார்சல் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, திங்கக்கிழமை நாங்கள் கொரியர் போட்டுருவோன்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி எல்லாம் பார்சல் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி சாயந்தரமாக போட்டோமாக்கா எப்படி உங்களுக்கு புதன்கிழமை சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். செவ்வாய் இல்லைன்னா புதன்கிழமை தான் வரும் இல்லைங்க ஏங்க? போயிடும் நாளைக்கே. செவ்வாய்க்கிழமையே போகணும், நாளான்னைக்கு வரும். புதன்கிழமை வந்துடும். ஆமாம், வந்தாலும் செடி வாட்டர் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்த்துக்குங்க. பார்த்துக்குவோங்க. ஏன்னா நாங்களுமே தண்ணி ஊற்றி எல்லாம் ப்ராப்பராக பண்ணி தான் நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். அதனால் செடி சாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் வந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும்.
டயர்டாக இருக்கும் அதுக்கு. அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க, அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு வந்து சப்பாத்தி தான் சுடலாம் அப்படின்ட்டு நார்மலாக எப்போவுமே ஒரே மாதிரி சப்பாத்தி சுட்டு கொடுக்காம இன்னைக்கு வந்து கேரட் சப்பாத்தி சுட்டு தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த கேரட் சப்பாத்தியுமே எல்லாருமே சுடுறாங்க, ஆனால் அதுலேயே நான் பன்னீர் கொஞ்சம் போட்டு கேரட் பன்னீர் சப்பாத்தி சுட போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தாருன்னா என்னத்தை தான் சுடுவீனே தெரியல அப்படிம்போது, ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் சரி சுடலாம் அப்படின்ட்டு ஒரு கேரட் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கிட்டேன். பன்னீரில் ஒரு பாதி பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? இந்த பன்னீரையும் இந்த கேரட் கூடயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் மாவு கூட, சப்பாத்தி மாவு கூட, கோதுமை மாவு கூட போட்டு மாவு பிணைஞ்சிட வேண்டியதாங்க. எப்படி நம்ம கேரட்டை போட்டு பிணைஞ்சிடுறோமோ அதே மாதிரியே பன்னீரையும் போட்டு அரைச்சி போட்டு பிணைஞ்சிட வேண்டியதான். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன போட்டு நம்ம பிணையிறோங்கிறத பார்த்துடலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்க, நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்துருச்சு. இது இப்போ மாவு கூட போட்டுடலாம். நீங்கள் எடுத்ததும் தண்ணி ஊற்றி பண்ணியாதுங்க. இதில் இருக்கிற தண்ணியே இதுவே முதல்ல போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம விட்டுக்கலாம். இருக்கட்டும். இதுக்குள்ளே போட வேண்டியது கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க, நம்ம காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் இருந்தாலும் போட்டுக்குங்க. அப்புறம் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் தூவிக்கலாம். ஏன்னா பன்னீர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த கஸ்தூரி மேத்தி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக போட்டாச்சு. அடுத்ததாக உப்பு கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சிட வேண்டியதுதான். எப்போ நார்மலாக நம்ம மாவு பிணையும் இல்லைங்களா, சப்பாத்தி மாவு, அப்படி தான் பிணைய போகிறேன். இதில் எதுவும் கட்டி இல்லாமல் கையில் நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி மாவு பிணைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக மாவு பிணைஞ்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இது எப்படி வருது அப்படின்னு. அவ்வளோதாங்க, மாவு வந்து சூப்பராக பிணைஞ்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கிட்டோமாக்கா செம்ம சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம இது ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ இதுக்கு ஒரு கிரேவி ஒன்று செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கிரேவி. தயிர் ஒன்று இருந்தால் போதும், பெரிய வெங்காயம் இருந்தால் போதும். பெரிய வெங்காயத்தை வச்சு தயிர் ஊற்றி அப்படியே ஒரு நார்மலான ஒரு கிரேவி ஒன்று செஞ்சிடலாம். இது சுட்டு சாப்பிட்டா கிரேவி தேவையில்லை, அப்படியே தொட்டு சாப்பிடலாம். ஏன்னா தயிர் பச்சடி இருக்கு இல்லைங்களா, அது இருந்தாலே போதும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவி ஒன்று செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து தக்காளிலாம் எதுவுமே தேவையில்லை, வெறும் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு நம்ம இந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுடலாம். நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக சீரகப்பொடி போட்டுக்கலாம். அடுத்ததான் வந்து மிளகாய்த்தூள். இதுலேயே வந்து கொத்தமல்லி தூள் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி தூள் கூட போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா. அவ்வளோதான், நல்லா போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுடலாம். இங்கே போட வேண்டியது மசாலா பொருட்கள் அவ்வளோதான், நம்ம போட வேண்டியது வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம வந்து மெயினான ஒருத்தரை இதில் போட போகிறோம். ஒரு வதக்கிட்டுமா? யார் அவர்?
இவர் தான் அது தயிர். சரிங்களா? ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோமா. ஸ்பூன் நல்லா 1 கப் அளவுக்கு ஸ்பூனுங்க. தயிர் வந்து நல்லா 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இப்போ இது அப்படியே கொதிச்சு வரட்டும். நம்ம புளிப்புக்கு பதிலாக தான் தயிர் போட்டிருக்கோம், தக்காளிக்கு பதிலாக. அதனால் நம்ம தக்காளி போட வேண்டியதில்லை. இப்போ இதுவே நல்லா கொதிச்சு அப்படியே சுண்டி வந்துச்சுனாக்கா போதும். சரிங்களா? இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். குழம்பு நமக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி சுட்டுடலாம். பன்னீர் சப்பாத்தி எப்பவும் போலவே தான், ஒன்றும் இல்லை, சாஃப்டாக இருக்கும் நல்லா மாவு. சூப்பராக வந்து பாருங்க. குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. உப்புலாம் கரெக்டாக இருக்குது, ஏன்னா கல்லுப்பு போட்டிருக்கேன்ல, அதனால கரெக்டாக இருக்குது. காரமும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா சப்பாத்தி பாருங்க, பொசு பொசுனே வருது அப்படியே. சூப்பராக வருது சப்பாத்தி, நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. நீங்களுமே ஒரு ட்ரிப் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக கேரட் சப்பாத்தி சுட்டிருக்கோம், ஆனால் பன்னீர் போட்டு சுட்டிருக்க மாட்டோம். அதனால் ஒரு ட்ரிப்பு கேரட்டு பன்னீர் எல்லாம் சேர்த்து போட்டு சுட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி நம்ம இறக்கிட வேண்டியதுதான் குழம்பு. முடிஞ்சு குழம்போட வேலையும். சரிங்களா? அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதுதான் என்னுடைய டிஃபன். கரண்டி வேணுங்களா? சூப்பரான காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் லஞ்சுக்குமே செஞ்சு கொடுக்கலாம், நம்ம சப்பாத்தி, இந்த மாதிரி சப்பாத்தி. சரிங்களா? ஓகே, இப்போ நான் டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னத்த பார்சல் முன்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம ஆரி ஒர்க்கு செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டாண்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு. ரீல்ஸில் தான் பார்த்தோம். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒருத்தர் பர்சனலாக அவங்களே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வெப்சைட்லேயோ இல்லை இதுலேயோ கிடையாது, மீஷோ அமேசான்லாம் கிடையாது. அவங்க ஒரு மேடம் அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட தான் வாங்கினோம். இது வந்து 2000 சம்திங் வந்துச்சு இந்த ஸ்டாண்டு. நம்ம வந்து டேபிள் மேட் எப்படி நமக்கு உட்காந்துக்கிட்டு எல்லா சைஸ்லையும் இழுத்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம், அதே போல தாங்க. ஆனால் டேபிள் மேட்டில் அங்கே ஃபுல்லாக இது ஷீட் இருக்கும், ஆனால் இதில் ஷீட் இருக்காது. ஷீட் இல்லாமல் ஓட்டையாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம துணி மட்டும் போட்டு கிரிப் போட்டுக்கிட்டு நம்ம எந்த சைஸு கீழே தரையில் உட்காந்துக்கிட்டோமா அந்த சைஸுக்கு ஃப்ரேம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மேலே சேரில் உட்காந்துட்டா சேரில் வச்சு அந்த இடத்துல நம்ம வந்து துணியை போட்டு ஃப்ரேம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த மெத்தட் இது. சரி, நாங்கள் இது ஆரி ஒர்க் பண்ணிடுறோன்னு இது நினச்சிடாதீங்க, தப்பாக இது நினச்சிடாதீங்க. நம்ம நல்லா இனிமேல்லாம் அதெல்லாம் ஆகாது. எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் வந்து ஆரி ஒர்க்கு தைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி இது வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நீங்களுமே வந்து யாராவது இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறீங்க, அப்போல்லாம் ரவுண்டு கலர் ஸ்டாண்டு மாதிரி வச்சு தான் போடுவீங்க. இப்போதான் வந்து இந்த மாதிரி வந்துருக்கு. இது கொஞ்சம் புது மெத்தடாக இருக்குது. அது உங்களுக்கு யூஸ் ஆனிச்சுன்னா இப்போ நீங்களும் பயன்படுத்திடுவீங்க இல்லையா, அதுக்காக காட்டுறேன். என்னன்னா நாளே நம்ம ஸ்டாண்டு மட்டும் இருக்குது. இது ஃபுல்லாக ஃபிட் பண்ணி காட்டிட்டு காட்டுறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சும்மா ஃப்ரேமு, கீழே 4 ஸ்டாண்டு, அவ்வளோதான். சரிங்களா? எப்படி ஃபிட் பண்ண போகிறான்னு தெரியல.
அந்த கத்தி கொடுல என்ன கத்தம் இதாங்க ஆரி ஒர்க் பண்ற ஸ்டாண்டு. நாங்களே இது வாங்கிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? எல்லாம் பண்ணிட்டு பாரு ஒன்றும் பாக்கியா இருக்குது பாருங்க. இப்படிதான் ஸ்டாண்டு ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இங்கே சேர் போட்டு இங்கே இதில் இங்கே உட்காந்துக்கிட்டோமாக்கா இங்கே உட்காந்துக்கலாம் இங்கே உட்காந்துக்கலாம் அதெல்லாம் நம்மளோட பிரியம். இப்போ இதில் வந்து துணியை இந்த மேலே விரிச்சு விட்டு பாருங்க இந்த மாதிரி இது மட்டும் கொடுத்துருக்காங்க. கிளிப்பு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நல்லா இந்த துணியை போட்டு நல்லா இப்படி பிடிக்க வச்சுக்கலாம் டைட்டாக. நல்லா இழுத்து நாங்களா பக்கமும் நல்லா இழுத்து கிளிப் போட்டோமாக்கா துணி வந்து நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும். அப்போ நம்ம உட்காந்து வாக்கில் நம்ம இதில் அப்படியே இப்படி சாய்ச்சி விட்டு இப்படி நம்ம எப்படி நமக்கு வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்டாண்டு. இது மாதிரி நீங்கள் யாராவது ஆரி ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் இதனுடைய அட்ரஸ் கொடுக்குறேன். நீங்களோட அட்ரஸ் சரிங்களா? உங்களுக்கு என்ன இருந்துச்சு? மல்லிப்பூ கட்டினாவே கை வலிக்கிறாங்க. இல்லை எனக்கு உண்மையாக கை வலிக்கும் மல்லிகைப்பூ கட்டினாவே. இது நான்லாம் வாங்கலை. நான் வாங்கினா அவ்வளோதான். நம்மளால வேஸ்ட். நம்மளால ஆரி ஒர்க்கே எம்ப்ராய்டிங் ஒர்க்கே என்னால் பின்ன முடியல. அவள் வந்து கற்றுருக்குறா போய். அதனால் அவங்களாம் செஞ்சுருவாங்க. நிர்மலா அவள் எல்லாமே இந்த ஒர்க்லாம் செஞ்சு பழகிருக்காங்க. அதனால் அவங்க செய்வாங்க. தம்பி இதை கொண்டு போய் கொடுத்துருவீங்கிட்ட அவ்வளோதான். இது மாதிரி ஈஸியாக கீழே கூட படுக்க வச்சுக்கலாம். வேணாட்டினா அப்படி கட்டில் படுக்க வச்சிடலாம். ஏன்னா இதை மட்டும் கழட்டிட்டோமாக்கா போதும். அப்படியே கடுத்து இதையும் சாட்சி படுக்க வச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சது வேலை. கதவு போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஆனால் அதுக்கு வந்து பாலிஷே நான் பண்ணவே இல்லை. ஏன்னா சூரிய ஒளி படுறதுனால அங்கே பாலிஷ் பண்ணாலும் அந்த இடம் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காகவே பாலிஷ் பண்ணாமல் விட்டுட்டோம். இப்போ தான் பாலிஷ் பண்ணுறதுக்கு விட்டுருக்காரு. கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காம்பவுண்டு செவர் எல்லாத்தையும் சுண்ணாம்படிக்கிறாங்க. சரி அவங்களே வந்து பாலிஷும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அவங்களே இன்றைக்கி வந்து பாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டோருக்கு. ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு வந்து மேல் பாதி வந்து கலர் போகிறது கிடையாது. ஆனால் கீழ்ப்பாதி வந்து வெயில் படுது இல்லைங்களா? வெயில் படுறதுனால அந்த இடத்துல வந்து அப்படியே தோல் உறிஞ்ச மாதிரி போயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஷெட்டு இன்னும் கொஞ்சம் நீட்டி விட்டமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். சாணி பவுட்ரு வாங்கி முன்னாடி பூசி விடலாம், பெயிண்ட்டு அந்த கலர் பெயிண்ட்டு அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசியாக அவங்க பூசினது இந்த கலர் தான் பூசியிருக்காங்க. கேட்டால் அவர் நான் இந்த கலர் தான் பூசியிருக்கேன், இது வரைக்கும் யார் வீட்லேயும் நான் பூசினதே கிடையாது அப்படின்ட்டாரு. சாணி கலராக இருக்குதா? எவ்வளோ ஒரு இது போறேன். இந்த ஈரோட்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல மஞ்சள் கலர், அந்த கலர் அடிச்சாதான் எஃபெக்டா தெரியும். அவங்க அடிக்கிறது அந்த சாணி பவுடர் கலர்லயே வரும். அது லைட் கிரீனா வரும் பத்தியா? இவர் அடிச்சது என்ன தெரியுமா? மஞ்சள் கோப்பு கலர் அடிச்சாரு. அவர் சொல்றாரு என்கிட்ட சாணி கரைச்சி. ஈரோட்டுக்காரங்களை பாத்துருக்கீங்களா? எல்லாத்து வீட்டு வாசலையும் அடிச்சிருப்பாங்க, அருமையா இருக்கும். நானும் அதைத்தான் சொன்னேன். அவங்க வீட்டுல நீங்க அடிச்சிருக்கிறியானா அப்படின்னா நான் அடிச்சதே கிடையாது அப்படின்ட்டாரு. நான் என்ன செய்யட்டும்? இவர் மேச்சேரி விட்டு வேலையை விட்டு வெளியே தாண்டி மேச்சேரி விட்டு போகவே இல்லை. நான் என்ன செய்யட்டும்? அப்படிதான் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையா. எனக்கு தெரியாது. எங்கெங்க கார் இருக்குது? சாணி கலர் மேட்டு கூட மேச்சேரியில் இந்த கலர் தான் கொடுத்துக்கு. எல்லோ கலர் கொடுக்குறாங்களாம். அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே, ஏன்டாப்பா உங்கள் வீட்டில் மாடு வந்து இந்த கலர் தான் சாணி போடுதான்னு கேட்கணும். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.